கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் டைட்டான் பள்ளி அரங்கில் கிருஷ்ணகிரி மாவட்ட காது கேளாதோர் சங்கம் சார்பில் வடகிழக்கு இந்திய கலாச்சார திருவிழா நடைபெற்றது. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் கே. சுரேஷ் பாபு. 2 நாட்கள் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அசாம், திரிபுரா, மேகாலயா, மணிப்பூர், நாகாலாந்து மற்றும் அருணாச்சல பிரதேசம் ஆகிய வடகிழக்கு இந்திய மாநிலங்களில் இருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட செவித்திறன் இழந்தவர் மற்றும் வாய்பேச இயலாத மாற்றுத்திறனாளிகள் அழைத்து வரப்பட்டு பங்கேற்றனர். நிறைவு நாளான இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அந்த மாநிலங்களில் இருந்து வந்திருந்த மாற்றுத்திறனாளிகள் தத்தம் மாநிலத்தில் கலாச்சார கலை நிகழ்ச்சிகளை நடத்தி அசத்தினார்கள். இந்த நிகழ்ச்சியில் தலைமை சிறப்பு விருந்தினராக டாடா குழுமத்தின் டைட்டான் தொழிற்சாலை தலைவர் பாஸ்கர் பட் மற்றும் டாடா எலக்ட்ரானிக்ஸ் தொழிற்சாலை நிர்வாக இயக்குநர் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்று கலாச்சார கலை நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி அசத்திய மாற்றுத்திறனாளிகளுக்கு நிதி உதவி உள்ளிட்ட பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளரிடம் தெரிவித்த டைட்டான் நிறுவனம் தலைவர் பாஸ்கர் பட் கூறுகையில், கிருஷ்ணகிரி டெஃப் அசோசியேஷன் ரொம்ப பிரமாதமாக ஒரு சோஷியல் சர்வீஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லேருந்து இந்த டெஃப் அண்ட் டம் பீப்புளை கூப்பிட்டு இங்கே அவங்களுக்கு ஒரு எக்ஸ்போஜர் கொடுத்தாப்புல. ஏன்னா அவங்களோட ஃபிலாசபி என்னன்னா, நாங்கள்லாம் இவ்வளோ பெனிஃபிட் எங்களுக்கு இவ்வளோ பெனிஃபிட் ஆகிருக்குது, அவங்களுக்கும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி காமிச்சு கொடுக்கலான்னு. அது கோஇன்சிடென்ஸ் என்னதுன்னா, ஆல்ரெடி டாடா குரூப் அஸ்ஸாமில் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அஸ்ஸாமிலேயே 17 கேன்சர் ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணுறோம். நாங்கள் பண்ணியாச்சு அஸ்ஸாம் கவர்மெண்ட் கூட. ஏன்னா அங்கே கொஞ்சம் கேன்சரோட ப்ராப்ளம் கொஞ்சம் ஜாஸ்தி. ஏன்னா அங்கே கேன்சரோட இன்சிடென்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அதனால அங்கே 17 ஹாஸ்பிட்டல் ஓப்பன். அது மாத்திரம் இல்லை, செமிகண்டக்டர் இன்வெஸ்ட்மெண்ட் கூட அங்கே இப்போது டாடா சன்ஸ்லேருந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நார்த் ஈஸ்ட் ஹஸ் பிகம் இம்பார்ட்டண்ட்.